செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கும் டீவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் 2025 வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். மகம், பூரம், உத்திரம், உண்ணாத பாத்திலே பிறந்த சிம்மராசி என்பர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்க குரு பகவான் இந்த வருடம் 2025 மே 14ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் வருகிறார். ஆகவே இந்த வருடம் மே 14ஆம் தேதிக்கு பிறகு இந்த வருடம் முழுமைக்கும் ஓரளவு நன்மைகளை பெறக்கூடிய ஆண்டாக இருக்கிறது. உங்களுக்கு அஷ்டம சனி இப்பொழுது ஆரம்பிக்கப் போகிறது. 29/3/2025 முதல் அஷ்டம சனி. ஆகவே அஷ்டம சனிக்கும் அந்த குரு பேச்சுக்கும் இடைப்பட்ட காலம் மாத்திரம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாக இருக்கிறது. அதாவது 29/3/2025 முதல் 14/5/2025 வரை இந்த கிட்டத்தட்ட இந்த 1.5 மாதங்கள் மிகவும் ஆரோக்கியத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முக்கியமாக ஆரோக்கிய குறைவுகள் வரும். மேலும் தொழில்துறையிலும் மாற்றங்கள், பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்ற காலகட்டத்திலே உங்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருந்து உங்களுடைய முன்னேற்றத்தை அவர் பார்த்து கொள்வார். சனியினால் ஏற்படக்கூடிய இடர்களையும் அவர் பார்த்து கொள்வார். ஆகவே அதன் பிறகு கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அடுத்து இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு, அதாவது சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை உங்கள் 2 8ஆம் இடத்தில் இருந்த கேதுவும் ராகுவும் மே 18ஆம் தேதி முதல் உங்கள் ராசியிலே கேது வருகிறார். 7ஆம் இடத்தில் ராகுபவன் வருகிறார். 2 8ஆம் இடங்களை விட லக்னத்திலும் ராசியிலும் 7ஆம் இடத்திலும் கேது ராகு இருப்பது பெரிய தோஷம் ஏற்படுத்தாது. ஆக இந்த சனி பயிற்சி ஏற்படுவதனால் மட்டுமே உங்களுக்கு தோஷங்கள் அதிகமாக இருக்கிறது. அது மார்ச் 29ஆம் தேதி முதல் மிக அதிகமான தோஷம் அஷ்டம சனியுடைய தோஷம். ஆகவே அந்த நேரங்களிலே நீர்நிலைகளுக்கு செல்லாமல் இருப்பது நல்லது. மேலும் வெளியிடங்களில் உணவு அருந்துவதை, சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. அல்லது வெளியில் இடங்களில் உணவு அருந்த வேண்டியிருந்தால் சுகாதாரம் இல்லாத இடங்களில் நிச்சயமாக நீங்கள் உணவு அருந்தக்கூடாது. அடுத்து இந்த வருடம் அஷ்டம சனி இருந்தாலும் அந்த அஷ்டம சனியில் கூட உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடுகிறது. அந்த குருவுடைய லாபஸ்தானத்தில் வருகின்ற அந்த காலமான 18/10/2025 வரை, அதாவது 14/5/2025 முதல் மே 14ஆம் தேதி முதல் அக்டோபர் 18 வரை இருக்கின்ற 5 மாத காலகட்டத்திலே திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த சிம்மராசியில் பிறந்தவர்கள் விரைவில் திருமணம் கைகூடும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் பிறகு 18/10/2025 முதல் குருபான் அதிசாரமாக 5/12/2025 வரை விரயஸ்தானத்துக்கு வருகிறார். அப்பொழுது தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். அது நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். அந்த காலகட்டத்திலே அதிசாரமாக குருபான் செல்கின்ற அந்த காலகட்டத்திலே அஷ்டம சனிக்கு குருவுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே அஷ்டம சனியோட பாதிப்பு அப்பொழுது எதுவும் ஏற்படாது. ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. அஷ்டம சனியுடைய பாதிப்பு முதல் 2 மாதங்கள், அதாவது அஷ்டம சனி ஆரம்பித்து அந்த 29/3/2025 முதல் 14/5/2025 வரை இருக்கின்ற அந்த காலம் 1.5 மாதம் மட்டுமே அதிகமான பாதிப்புகள் ஏற்படுமே தவிர மற்ற காலங்களில் இந்த அஷ்டம சனியுடைய பாதிப்பு என்பது பெரிதாக இருக்காது. என்றால் குருடைய அருட்பார்வை உங்களுக்கு கிடைக்கிறது. அடுத்து இந்த வருடம் தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு சிரமங்கள் சிறிது ஏற்படத்தான் செய்யும். பண வசூல் வருவதில் தாமதம் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு மூட்டு வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. முக்கியமாக ஜீன உறுப்புகளில் கோளாறுகள் வர வாய்ப்பு இருக்கிறது. கணவன் மனைவிக்குள் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். விவசாயிகள் எதிர்பார்த்த லாபத்தை பெற முடியாமல் தவிப்பார்கள். அவர்கள் விவசாயத்தை நீங்கள் என்ன விவசாயம் பயிரிட வேண்டும் என்று அருகில் இருக்கின்ற அரசு நிறுவனங்களிடம் கேட்டு தெரிந்து அதை மட்டும் பயிரிட்டால் போதுமானது. விவசாயிகள் இந்த வருடம் போர் போடுவதை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. இந்த வருடம் போர் போட்டால் சமயத்தில் சரியான குடிநீர் கிடைக்காமல் விரைவில் குடிநீர் காய்ந்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து மாணவர்கள் இந்த வருடம் மிகவும் சிரத்தையுடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். இல்லாவிட்டால் மதிப்பெண்கள் குறைந்து மறுபடியும் படிக்க வேண்டிய சூழ்நிலைகளுக்கு ஆளாவீர்கள்.
வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு பிரார்த்தனையின் மூலமாக, குலதெய்வ பிரார்த்தனையின் மூலமாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இல்லத்தரசுகளுக்கு சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் குடும்பத்தில் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். ஆனால் பெரிய பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏனென்றால் குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இந்த வருடத்தில் இருப்பதனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. ஆனால் மார்ச் 29 பிறகு சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். பொதுவாக 1.5 மாதங்கள் மிக அதிகமான கருத்து வேற்றுமையில் இருந்து மே மாதத்திற்கு பிறகு கருத்து வேற்றுமைகள் விலகி நன்மைகளை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். மேலும் இந்த வருடம் இடமாற்றங்களின் மூலமாக வேலை தேவையில்லாத இடத்துல வேலை செய்வதற்குரிய சூழ்நிலைகள் உருவாகும். வேலைப்பளுவும் மிகவும் அதிகமாக இருக்கும். அதற்கு பரிகாரமாக குலதெய்வ பிரார்த்தனை செய்வது மிகவும் சிறப்பானது. மேலும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் பெறுவதற்காக அவசியம் பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். முக்கியமாக ஆஞ்சநேயர் வழிபாடு அவர்களுக்கு மிக மிக முக்கியமானது. ஆனால் அஷ்டமசனி நடந்து கொண்டிருப்பதனால் ஆஞ்சநேயர் வழிபாடு எந்த அளவுக்கு செய்கிறார்களோ அந்த அளவுக்கு விரைவில் குழந்தை பாக்கியத்தை பெற்று அந்த குழந்தைகளும், பிறக்கக்கூடிய குழந்தைகளும் அந்த கருவும் நன்றாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு குருபலம் ஏற்படக்கூடிய காலங்கள், அதாவது குருவினால் நன்மை ஏற்படக்கூடிய காலங்கள் என்று பார்த்தால் 14/5/2025 முதல் 18/10/2025 வரை. அதன் பிறகு மீண்டும் 5/12/2025 முதல் 31/12/2025 வரை. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குருபலம் வருகிறது. அஷ்டமசனி நடந்து கொண்டிருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எதிர்பாராமல் அவர்களாகவே வந்து திருமணத்தை நடத்தி கொடுப்பார்கள். அடுத்து இந்த குரு லாபஸ்தானத்தில் வருவதனால் தெய்வ பிரார்த்தனைகள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல பலன்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் 11ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், அதில் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். அடுத்து இந்த வருட 18/10/2025 முதல் 5/12/2025 வரை அஷ்டமசனியில் இருக்கின்ற சனி பகவானுக்கும் குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே அஷ்டமசனியை பற்றி குரு பயிற்சிக்கு பிறகு, அதாவது 14/5/2025 பிறகு கவலைப்படுவதற்கு எதுவுமே கிடையாது. இந்த வருடம் சிம்மராசிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், சிம்மராசிலே பிறந்தவர்கள் உங்களுக்கு அஷ்டமசனி ஆரம்பித்து நடப்பதாக இருப்பதனால் அவசியம் திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானையும் நல நாராயண பெருமாளையும் வணங்கிவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது. அவ்வாறு வணங்கிவிட்டு வந்தால் சனி பகவானுடைய அந்த தோஷங்கள் விலகி நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. மேலும் நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே மார்ச் 29 முதல் பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். அதன் மூலமாக எல்லா பிரச்சனைகளும் விலகி தெய்வ அருளினால் நீங்கள் சகல விதத்திலும் நன்மைகளை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த அஷ்டம சனியிலிருந்து பாதிப்பு விலகுவதற்காக நம்முடைய சீனிவாசன் பஞ்சாங்கத்திலே தினசரி சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்று 2 பக்கம் ஒதுக்கி இருக்கிறோம். அதை தினசரி ஒரு முறை பாராயணம் செய்தால் போதுமானது. குறைந்தபட்சம் சனிக்கிழமை என்று அந்த மந்திரத்தை பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பானது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசி. சிம்மம் காலபுருஷனின் 5ஆம் வீடு. அடுத்த ஆண்டு இங்கிலீஷ் நியூ இயர், ஆங்கில புத்தாண்டில் வரக்கூடிய 3 முக்கிய பயிற்சிகளை பற்றி பேசணும். சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி 3மே ஒரே வருஷத்தில் வர்றது அபூர்வம். இதில் ரொம்ப முக்கியமான பயிற்சியானது சனி பயிற்சி. சிம்மத்துக்கு எப்பவுமே சனினா ஆகாது. நம்பர் 1 விரோதி அப்படின்னா சனி தான். சனி பகவானுக்கும் அப்படிதான். சூரியன்னா நம்பர் 1 விரோதி. எல்லோருக்கும் நன்மை செய்ய வேண்டும், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு ஆத்மா உலகத்தில் இருக்குன்னா அது சிம்ம ராசி தான். தன்னை யாரும் சீண்டாத வரைக்கும் யாருக்கும் கெடுதல் நினைக்காத ஒரு உயிர் சிம்ம ராசி. நீங்க ஏன் சீன்றீங்க சிம்மத்தை? நீங்க சும்மா இருக்கிற சிங்கத்தை குடைஞ்சிட்டு அது கர்ஜிக்குதுன்னா முடியுமா? கர்ஜிக்கத்தான் செய்யும். மெக்னானிமிட்டி, ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய பரந்த மனப்பான்மை இருக்கக்கூடிய ஒரு ராசி, அதிகமாக பரந்த மனப்பான்மை, அது சிம்மம்.
தன் உயிரை கொடுத்தாவது தன்னை நம்பியவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று உண்மையாக உளமாற நினைக்கக்கூடிய ஒரு ராசி சிம்ம ராசி. அதிகமாக வாழ்க்கையில் மனதளவில் ஏமாற்றப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்டு காதலுக்காகவும் அன்புக்காகவும் இயங்குவதில் முதலிடம் பிடிப்பது சிம்ம ராசி. தன்னை யாராவது உண்மையாக விரும்ப மாட்டாங்களா? தனக்கு யாராவது உண்மையாக இருக்க மாட்டாங்களா? தனக்குன்னு ஒரு மனுஷங்க கூட இல்லையா அப்படின்னு நினைச்சு ஏங்காத சிம்ம ராசி என்பவர்களை நீங்க பார்க்கவே முடியாது. கோபமாக இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும், சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அளவு என்பது தெரியாது. எல்லாமே எக்ஸ்ட்ரீம் தான். எல்லாருக்கிட்டையுமே எக்ஸ்ட்ரீம் தான். எவனா இருந்தாலும் சரி, டக்குன்னு வார்த்தை வந்துடும். அது சிம்ம ராசி. பின்னாடி அதையும் நினைச்சு வருத்தப்படுவாங்க, அது வேற விஷயம். நிறைய வார்த்தைகள்னால் வாழ்க்கையை தொலைத்தது சிம்ம ராசி தான். இந்த வார்த்தையை விட்டுட்டு அதனால வாழ்க்கையை தொலைத்தது சிம்ம ராசி. யாரையுமே சாராமல் நீ என்ன வேணா அடி, என்ன வேணா எனக்கு பசி பட்டினி இருக்கட்டும், நான் ஓட்ட வந்து நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது அந்த கௌரவம் இருக்கு இல்லையா, அது சிம்ம ராசி. இவ்வளவு சிறப்புகள் மிக்க சிம்ம ராசி என்பர்கள் இப்போ அஷ்டம சனியை நோக்கி இருக்கீங்க அப்படின்னு சொல்றது வருத்தமான செய்தி தான். என்னடா 2015 2019 வரைக்கும் வரட்டி எடுத்த சிம்மராசி அன்பர்கள் 2020க்கு அப்புறம் தான் கொஞ்சம் மூச்சு விட ஆரம்பிச்சாங்க. ஒரு 2-3 வருஷமா தான். அப்பயும் பிரச்சனைகள் இருக்கு, நிறைய இருக்கு, அப்பப்போ வந்து போகுது. இருந்தாலும் ஓரளவுக்கு வண்டி ஓடுது அப்படின்னு பார்த்தா சிம்மராசிக்கு ஒரு பக்கம் இறங்கினாலும் ஒரு பக்கம் பிடிச்சி நிறுத்துதேன்னு நினைக்கும் போது இந்த பெரிய பாறாங்கல் சுற்றினால் எடுத்து மண்டையில் பட்டார்னு போட்டா மாதிரி சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி. என்ன பண்றது? இப்போ சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி என்பது தன்னுடைய 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மார்ச் 29, 2025 மீனராசி என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்திற்கு வரப்போகிறார். இதில் ஒரே ஒரு ரெமெடி தான் இருக்கு உங்களுக்கு. ஒரே ஒரு சொல்லிக் கொடுறதுக்கு ஒரே ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட். உங்களோட குரு பகவானுடைய வீடு பஞ்சமாதிபதியோட வீட்டுக்கு வரார் அவர். அது ஒன்றை தவிர சத்தியமா என்கிட்ட உங்கள்கிட்ட சொல்றதுக்கு நல்ல பாயிண்ட் இல்லை. சரி, சனி பயிற்சி. அதுக்கு அடுத்தது குரு பகவான் உங்களுடைய 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபராசியிலிருந்து உங்களோட 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு வருகிறார். அடுத்த பயிற்சி உங்களுடைய 2ஆம் வீட்டிலிருந்து வந்த கேது பகவான் உங்கள் ராசிக்கே பெயர வைக்கிறார். அது ஒன்று. உங்களுடைய 8ஆம் வீட்டிலிருந்து வந்த ராகு உங்களுடைய 7ஆம் வீட்டிற்கு வருகிறார். இது 2. ஸோ இதை தான் நம்ம முக்கியமாக மிக முக்கிய நிகழ்வுகளாக இந்த வருகின்ற புத்தாண்டில் நம்ம பார்க்குறோம். இதில் சனி பகவான் என்ன செய்வார்? மறைக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. 7.5 சனியில் ஒரு மனிதனுக்கு சனி பகவான் எவ்வளவு கஷ்டங்களை கொடுக்குறாரோ, அஷ்டம சனியில் அது மாதிரி 3 மடங்கு கஷ்டத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. இது எல்லா சிம்மராசிக்கும் பொருந்தும். இதில் அதிசயங்களும் உண்டு. சில சிம்மராசிக்கு ஒரு 5 முதல் 10% சிம்மராசி நண்பர்கள் இதே காலகட்டத்தில் மிகப்பெரிய பதவிகள் கிடைச்சி மிகப்பெரிய சொத்துக்களை வாங்கி காருகளை வாங்கி பணம் பேர் புகழ்னு ஏறவும் உண்டு. அது விதி விலக்குகள். விதி விலக்குகள் விதியாக முடியாது. நீங்கள் விதி விலக்கா விதியானா கீழே கொடுக்குள்ள வாட்ஸ்அப் நம்பர் எங்களை தொடர்பு கொண்டு பேசுங்க. நீங்கள் சிம்மராசியா, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ் சிம்மராசியா, இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிம்ம ராசி காதல் ஸ்தானம், சூரிய பகவான் கிரக ராஜாவான சூரியன் ஆட்சி பெறக்கூடிய வீடு. சூரியனை வச்சுதான் ஜோதிடமே. 8ஆம் வீட்டிற்கு போகக்கூடிய சனி பகவான் ஃபர்ஸ்ட் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல உருவாக்கியே தீருவார். சிம்மராசிக்காரர்கள் இப்ப செய்ய வேண்டியது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, சிம்மராசிக்கு சாதாரணமாகவே ஓட்டக்கை உலகநாதன்னா அது சிம்மராசி. சிம்மராசிக்கு தேவையில்லாத செலவை பண்றதுல, பந்தாக்காக ஒரு இதுக்காக செலவு பண்றதுல சிம்மராசி அடிச்சிக்கவே முடியாது. இந்த வீண் செலவு, பெருமைக்காக செலவு பண்றத, சார் நீங்க ராஜா தான், ராஜாவையும் ஜெயிலில் பிடிச்சி போடுவாங்கல்ல, அவரும் 1 வருஷம் ஜெயிலில் இருப்பார்ல, அப்படி நினச்சிக்கணும்.
இந்த நேரத்துக்கு பிசாம தான் நீங்கள் இருக்கணும். நம்பர் 1, ஃபஸ்ட்டு சிம்மராசிக்காரர்கள்ட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை ஓட்ட வாய். கை ஓட்ட, வாயும் ஓட்ட. கண்ணா பின்னான்னு வாய் ஓடுறது. நான் அதை முடிச்சிருவேன், இதை பண்ணிடுவேன், நான் என்னால் தெரியுமா யாருன்னு, நான் யாருன்னு தெரியுமா, நான் இதை செஞ்சிருவேன். இப்போ இதை நீங்கள் கம்மி பண்ணலன்னு சொன்னால் தேவையில்லாத பல சங்கடங்களை நீங்கள் இழுத்து விட்டுருக்கீங்க. அது 2. 3வது, உங்கள் வீட்டில் நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து உங்கள் வாழ்க்கை மேற்கொண்டு மனைவியோடு இருக்குமா இல்லை வெறுமனை நீங்கள் இருப்பீங்களான்றதை முடிவு பண்ணும். 3வது, இதெல்லாம் தவிர உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்று சொல்லக்கூடிய சுயமரியாதை மீது மிகப்பெரிய தாக்குதல்கள் நடைபெறும். சிம்மராசிக்கு உயிர் போனாலும் பரவாயில்ல, சுயமரியாதை போகக்கூடாதுன்னு நினைப்பீங்க. அது மேலே மிகப்பெரிய தாக்குதல்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் சிம்மராசிக்காரர்கள் இந்த சுயமரியாதை அப்படிங்கிறத கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணும். சில நேரங்களில் பணிய வேண்டிய இடத்துல பணியணும், எகிற வேண்டிய இடத்துல எகிரணும், தாவ வேண்டிய இடத்துல தாவணும், கவ்வ வேண்டிய இடத்துல கவ்வணும், குதிக்க வேண்டிய இடத்துல குதிக்கணும், மறைய வேண்டிய இடத்துல மறையணும். சுயமரியாதை, நம்முடைய சுயமரியாதையை மற்றவர்கள் தீர்மானிக்க முடியாது, கூடவும் கூடாது, அதுக்கு நம்ம அனுமதிக்கவும் கூடாது. நீங்கள் கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்முடைய சுயமரியாதையை யார் தீர்மானிப்பது? நாமளா, மற்றவர்களா, நம்ம எதிர்க்க இருக்கவங்கள? உங்கள் சுயமரியாதையை உங்கள் எதிர்க்க இருக்கவங்கள்ட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஒரு வெள்ளியை தங்கத்தை கொடுங்க அடமானம் வைக்கிறீங்களே சேட்டு கடையில், அந்த மாதிரி ஆகிடும். உங்களுடைய சுயமரியாதையை நீங்கள் தான் தீர்மானிக்க முடியும். உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கிட்ட சுயமரியாதையை கொடுத்துட்டு ஐயோ என்னை இப்படி அசிங்கமாக பேசுகிறாரு, என்னை அவமானப்படுத்துகிறாருன்னு சொன்னால் அர்த்தமே இல்லை. சுயமரியாதை, என்னுடைய சுயமரியாதையை பற்றி எனக்கு தெரியும், யாரை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. இது 1. 4வது, வேகமாக நான் வண்டியை ஓட்டுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன் பண்ணிங்கன்னா ஒழுங்காக வரவன் கூட கிராஸ் பண்ணி டிவைடரை எடுத்துகிட்டு வந்து உங்கள் மேலே மோதிடுவான். 3வது, உங்கள் மேலே தொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தாக்குதல்களையும் நீங்கள் ரொம்ப பர்சனலாக மனசுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எமோஷ்னலாக எப்பவும் எடுத்துக்கிற மாதிரி சர்வை பண்ண முடியாது, மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்க நேரிடும். இதெல்லாம் பார்க்கணும். இவ்வளோ பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு வரோம் கிட்டத்தட்ட. அதே மாதிரி சிம்மராசி அன்பர்கள், நீங்கள் எதிர்பார்க்கிற வாழ்க்கையில் மிகவும் எதிர்பார்க்கின்ற உண்மையான அன்பு சாதாரணமாகவே உங்களுக்கு கிடைக்கல. இந்த மாதிரி காலகட்டங்களில் 0 எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும். உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. காதல் மூலியமாகவோ, தாய் தந்தை மூலியமாகவோ, சகோதர சகோதரிகள் மூலியமாகவோ, முக்கியமாக நண்பர்கள் மூலியமாகவோ உங்களுடைய அன்பையும் உண்மையும் எதிர்பார்க்க முடியாது. 4வது, யாரையாவது லவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி அஷ்டமசனி காலகட்டத்தில் உங்களை விட்டு வேறொரு நபரை அவர்கள் என்ன சொல்கிறது செலக்ட் பண்ண நேரிடும். அதெல்லாம் நீங்கள் நினச்சி ரொம்ப பெரிய அளவுக்கு வருத்தம் அடையக்கூடாது. இதெல்லாம் அஷ்டமசனியில் நடக்கும். சார் ஒன்று புரிஞ்சுக்கணும், மிகப்பெரிய சவால்களை யார் ஜெயிக்கிறானோ அவன்தான் ராஜாவா உட்கார்ற தகுதியானவன், உட்காருவான், மகுடம் சூடுவான். எதையுமே செய்யாமல் அந்த மகுடத்தில் உட்கார்றவன் அந்த மகுடமே அவனுக்கு பாரமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் உண்மையான தகுதியோடு அந்த மகுடத்தில் உட்கார போகிறீங்களா, ராஜ மகுடத்தை ஏற்க போகிறீங்களா, இல்லை என்னமோ தானோன்னு எடுத்துகிட்டு திரும்பி லூஸ் பண்ணிட்டு வர போகிறீங்களா, நீங்கள் தான் தீர்மானம் பண்ணணும். பொதுவாகவே எல்லா விஷயத்துலையும் முன்னெச்சரிக்கை தேவை. ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் 185-90 பேர் கண்டதை சாப்பிட்றதுங்கிறது உங்களோட ஹேபிட்டு. இந்த தெரு கடையில் இருக்கிறத சாப்பிட்றது, கண்ட ஹோட்டலில் கண்டதை சாப்பிட்றது, கண்ட நேரத்துக்கு சாப்பிட்றது, இந்த விளையாட்டெல்லாம் அடுத்த 2 வருஷம் விளையாடினீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் சம்பாதிச்ச காசும் போயிடும், வலியும் இருக்கும், ஆஸ்பத்திரியில் வலியும் வரும். இதனால் இப்படி சொல்கிறாரேன்னு நினைக்காதீங்க. நான் உண்மையே பேசுகிறேன், உறக்க பேசுகிறேன். அதே மாதிரி 4வது, சனி பகவானுடைய இன்னொரு காரகத்துவம். சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பேராசை பட வச்சு நஷ்டத்தை கொடுப்பார் சனி பகவான். இந்த பேராசை ரொம்ப 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 நுணுக்கமான விஷயம். நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும். ஆசையே தப்பு. இப்போ பேராசை ரொம்ப ரொம்ப தப்பு. நஷ்டம் வேண்டாம். எது இருக்கோ எது வருதோ அதை வச்சு இந்த 2 வருஷம் வாழ்க்கையை வாழ நீங்கள் பழகிக்கணும். முக்கியமான ஒரு பாயிண்ட், 10வது பாயிண்ட், இன்வெஸ்ட்மெண்ட்ஸு ஷேர் மார்க்கெட்டில் போய் இப்போ நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா இருக்கிறதும் போச்சு பறக்கிறதும் போச்சுன்னு ஆயிடும். ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வேண்டாம், வெளியில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு வேண்டாம். முடிஞ்சால் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கம்முன்னு இருங்க. எல்லாத்தையும் விட இன்னொரு முக்கியமான பாயிண்ட், வேலை செய்கிற இடத்துல நீங்கள் ஒரு ஆணாக இருந்தால்
அங்க இருக்கக்கூடிய வலிமையான பெண் அதிகாரியோட உங்களுக்கு சண்டை வரும். நீங்க நீங்க ஒரு ஆணும் ஒர்க்கிங் என்வரான்மெண்ட்ல மோதிக்கிறதும் ஒரு ஆண் பெண்ணுடைய மோதுறதும் 1000 வித்தியாசங்கள் இருக்கு. ஒரு பெண் சும்மா குரல் கொடுத்தா போறோம், ஹெச்ஆர் பாலிசி உங்களுக்கு அகைன்ஸ்டா திரும்பும். 15 வருஷம் 20 வருஷம் பெரிய பதவியில் இருந்தால் கூட உங்க வேலை 15 நிமிஷத்துல கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிகவும் அக்கறையுடனும் ஜாகிரதை. இதெல்லாம் எல்லாமே என்ன, கம்முன்னு இருக்கணும், பேச்சை கம்மி பண்ணிக்கணும், சாப்பாட்டில் கவனமா இருக்கணும், செலவு பண்றதுல ரொம்ப கவனமா இருக்கணும், பணத்தை சேமிச்சு வைக்கணும், அதிகப்படியான புதிய முயற்சிகள் ஈடுபடக்கூடாது. இதெல்லாம் தான் நாம சொல்லிட்டு இருக்கோம். ஒரு 60 ஆண்டு காலம் 65 ஆண்டு கால வாழ்க்கையில் 2 வருஷம் சும்மா இருந்தால் ஒன்றும் ஆகிடாது. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சக்ஸஸ் ஆகிறதுக்கு பெரிய அளவில் டைம் தேவையில்லை. தோல்வி அடையிறதுக்கு ஒரே நேரத்தில் ஆகிடும். அதுதான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது இவ்வளவும் சொன்னதுக்கப்புறம் பெரிய அளவில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமா அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை. இந்த பயமே உங்களுக்கு எதிரியாகும். இந்த பயம் என்பதை விடுங்க. நான் தீர்வுகள் என்னன்றதை கடைசியில் சொல்கிறேன், ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி சிம்மராசி அன்பர்களுக்கு முக்கியமாக 10ஆம் இடத்தில் இருந்து வந்த ரிஷபராசியில் இருந்து வந்த குரு பகவான் 11ஆம் இடத்திற்கு வரும்போது கண்டிப்பாக எத்தனை துயரங்கள் வந்தாலும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் ஏதோ ஒரு வகையில் பணம் என்பது வந்து கொண்டே இருக்கும். உங்கள் ராசிக்கு வரக்கூடிய கேது பகவான் பயிற்சியானதுக்கு பிறகு இந்த ஆண்டுடைய 2ஆம் பகுதியில் தேவையற்ற தடங்கல்களையும் தடைகளையும் தாமதங்களையும் கொடுத்தாலும் கூட நீங்க நாஸ்திகனா இருந்தா கூட உங்களை ஆஸ்திகனாக மாற்றுவார். தெய்வ பக்தியை உங்களுக்கு கொடுத்தே தீருவார். மிகப்பெரிய பார்க்கவே முடியாத அரிய பொக்கிஷமான சில ஆண்டவ தரிசனங்களை உங்களுக்கு தருவார். அதே மாதிரி 8ஆம் இட ராகுவை பற்றியும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது 7ஆம் இடத்திற்கு வரக்கூடிய ராகுவோடையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 7ஆம் இடத்திற்கு வரக்கூடிய ராகு தேவையற்ற சபலங்களை தருவார். நீங்கள் வந்து வேலை செய்யக்கூடிய இடத்துலையா இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து வேற படிக்கக்கூடிய இடத்துலையா இருக்கட்டும், டைவர்ஷனை ஏற்படுத்துவார். உங்கள் ராசியை அவர் பார்க்கறதுனால அதன் மூலியமாக தேவையில்லாத காதல் தேவைதான். அதில் தேவையில்லாத காதல்னா ஒத்து வராத, நாளைக்கு வாழ்க்கைக்கு பயன்படாத எதுவுமே தேவையில்லாதது. உங்கள் வாழ்க்கைக்கு எது நல்லது செய்யுதோ அது தேவை உள்ளது. அதை நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கு நீங்கள் நல்லது செஞ்சுக்குங்க, மற்றவங்களுக்கெல்லாம் அப்புறம் செய்யலாம். நீங்கள் முதல்ல உங்களை கவனிங்க சார், அடுத்த 2 வருஷம். அதனால் தேவையில்லாத சபலம், தேவையில்லாத இது நட்பு, தேவையில்லாத நட்பு காதலாக மாறி பிரச்சனைகளை கொண்டு வரும் என்பதனால் அதெல்லாம் தவிர்க்க வேண்டும். ஆக ஒட்டு மொத்தத்தில் ஆரோக்கியத்தில், பணத்தில், வேலையில், செய்யக்கூடிய புதிய முயற்சிகளில், பேச்சில், நிதானத்தில் கவனங்கள் தேவை. நல்லதுன்னு ஏதாவது இருக்கா? இதுக்கு நடுவில் தான் சில வீடு வாங்கிறது, வாகனங்கள் வாங்கிறது, சில வெளிநாட்டு முதலாக ஃபாரின் ட்ரிப்பு போகிறது, சில பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு நடக்கிறது. இதெல்லாம் இதுக்கு நடுவுலையே நடக்கும். நல்லதும் நடக்கும். ஆக தீர்வு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முதல் தீர்வானது கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் சிம்மராசியில் பிறந்த அத்துணை நபர்களும் காரைக்கால் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநள்ளாறில் வந்து இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர் ஸ்தலத்துக்கு சென்று நலத்தீர்த்தத்தில் குளித்து சுவாமிக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி தர்பாரண்யேஸ்வருக்கு அபிஷேகம் செய்து சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் செய்து வெளியில் வரும்போது உடல் வஸ்திரம், அதாவது வஸ்திரங்கள், ஆடை வஸ்திரம் ப்ளஸ் அன்னதானங்கள் செய்து ஏழை எளியோருக்கு எவ்வளவு தூரம் நீங்கள் தர்மங்கள் செய்கிறீங்களோ மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள், நல்ல மாற்றங்களை சனீஸ்வரன் கொடுப்பார். 2, தவறாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபமேற்றி சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை செய்யும் போது மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் உருவாகும். 3வது, அனாதை பெண் குழந்தைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி உங்கள் வாழ்க்கையே மாற்றி அமைக்கும்னா அதுல சந்தேகம் இல்லை. இப்ப வாங்க நம்ம வந்து இந்த 2025 ஆங்கில புத்தாண்டு வரப்போகிறது. அதுல வந்து ஜனவரி 2025 டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 12 மாதங்கள் எப்படி சிம்மராசிக்காரர்கள் இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது முதல் பகுதியாக முதல் 4 மாசம், அதாவது மார்ச் ஏப்ரல் வரைக்கும் ஒரு அமைப்பாகவும், மே மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் 2025 வரைக்கும் 2வது அமைப்பாகவும் நம்ம வந்து பிரிச்சு பலன் பார்க்கும் பொழுது கொஞ்சம் துல்லியமான பலன்கள் நமக்கு தெரியும். இப்போ ஜனவரி டு ஏப்ரல் 2025 எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்கு ராகு 8ஆம் இடத்திலும் கேது 2ஆம் இடத்திலும் நீடித்திருக்கிறார். சனி ராசியை பார்த்து சில விஷயங்கள், சில தாக்கம், பாவத்துவமான சில பார்வையை, அது கும்பராசியில் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய சனி ராசியை பார்த்து 4 மாதம் நீடித்திருக்க போகிறார். குரு 10ஆம் இடம்
மாதத்தில் நீடித்து இருந்து கேதுவை பார்த்து 5ஆம் பார்வையா பார்த்து, அதே மாதிரி 4ஆம் இடத்தையும் பார்த்து 6ஆம் இடத்தையும் குரு அவருடைய திருஷ்டியை பார்க்க போகிறார். இத்தகைய ஒரு அமைப்பு எப்படி இருக்குதுன்னா, இப்போ தொடர்ந்து அந்த பார்ட்னர்ஷிப் விஷயங்கள், தொழில் இருக்கிறவங்க வந்து கஸ்டமர்ஸ், கிளையண்ட்ஸு, இது மாதிரி விஷயத்துல வந்து அதிகமான ஈடுபாடுகள், அதிகமான ஃபோக்கஸ், அதிகமான முயற்சிகள், அதிகமான வாழ்க்கை சம்பவங்கள் அதிகமாக நடக்கக்கூடியது சனி வந்து 7ஆம் இடத்துல இருந்து கொடுக்க போகிறார். சில இடத்துல கருத்து வேறுபாடுகள் வரும், சில இடத்துல சிக்கல்கள் வரும், குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் அனுகூலம் விஷயங்கள் குறையும். ஏன்னா சனி எந்த இடத்துல இருக்கிறாரோ அதுல கொஞ்சம் பாதிப்பை கொடுத்து தான் பலன் கொடுப்பாருங்கிற அடிப்படையில 7ஆம் இடத்தில் சிம்மராசிக்கு இருக்கும் பொழுது ஒரு ஏப்ரல் மாதம் வரைக்கும் இந்த 2024 இருந்து அவங்க நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சில ராசியை பார்க்கும் அம்சமாகிய சில வேலை பளு அதிகமா இருப்பதும், அதிகமான இன்ட்ராக்ஷன் வித் யுவர் இமீடியட் சர்க்கிளோட போகக்கூடிய அமைப்பும், அதுல சில குறைபாடுகளும் அப் அண்ட் டவுன் இருக்கிறதையும் பார்த்து கொண்டு இருக்கிறது கொஞ்சம் தொடரும். அதே சமயத்துல சில டிராவலிங், வெளி மாநிலம், வெளி மாவட்டம், செல்வத்துக்கு வெளிநாடு டிராவலிங்லாம் 7ஆம் இடத்து ராகு, 8ஆம் இடத்து ராகு வந்து கண்டிப்பா கண்டினியூ பண்ணி கொடுப்பார். கேதுவும் குருவின் பார்வையிலிருந்து கொஞ்சம் அந்நிய சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. குரு 10ஆம் இடத்திலிருந்து சில நல்ல காரியங்களுக்காக சில அலைச்சல்களும் சில விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இது வந்து மே மாதத்துக்கு அப்புறம் மாறுறது எப்படி கொடுக்குது அப்படின்னா, 11ஆம் இடத்துக்கு குரு வருவது வந்து ஒரு அருமையான விஷயம். லாபஸ்தானத்துக்கு குரு வருது பார்த்தீங்கன்னா, கடந்த 24, 25 ஏப்ரல் மாதம் வரைக்கும் நீங்க கடுமையாக உழைத்ததுக்கு தகுந்த ஒரு நல்ல பலன். அதாவது இடம் விற்கணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வேலை தொழில லாபம் சம்பாதிக்கணுமா இருந்தாலும் சரி, மாணவர்கள் வந்து முயற்சி போட்டு பெரிய பலன் கிடைக்கும் இல்லையா, நமக்கு போட்ட முயற்சி அளவுக்கு போட்ட எஃபோர்ட் அளவுக்கு மார்க் வரலைங்கிறவங்களுமே அந்த அளவுக்கு ஓரளவுக்கு திருப்தியான ஒரு ரிசல்ட்டை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மே 2025 அடுத்த 8 மாதங்கள் நல்ல ஒரு அம்சமாகவும், லாபம் பெறக்கூடிய அம்சமாகவும், பூர்த்தி பெறக்கூடிய அம்சமாகவும் 11ஆம் இடத்து குரு வந்து கொடுப்பாரு. அதுதான் ஒரு அருமையான ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சி. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, மார்ச் 29ஆம் தேதியிலேயே பாத்தீங்கன்னா சனி வந்து 7ஆம் இடத்துல இருந்து கண்டக சனியாக இருந்தவர் பாத்தீங்கன்னா இப்போ 8ஆம் இடத்துக்கு மாறி அஷ்டம சனியா மாறுறார். அஷ்டம சனியா மாறும் பொழுது என்னன்னா, நீங்க பயப்பட வேண்டியதுல குருவோட வீட்டுக்கு தான் மாறுது. அதே சமயத்துல அவரு சில டிராவலிங் விஷயங்கள், ஹெல்த் விஷயங்கள், சில விஷயங்கள்ல பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இப்போ உங்களுடைய பெற்றோர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு மருத்துவ செலவு கொடுக்கறது, கண்டங்களை கொடுக்கறது, சில திடீர் செலவுகளை கொடுக்கறது, ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் பார்க்கறது, வியாபாரம் தொழில கொஞ்சம் உடனே ஒரு பெனிஃபிட் ஆகாம கொஞ்சம் இழுபறியா போகுது, அது மாதிரி சில விஷயம் கொடுத்தாலும் ராகு 7ஆம் இடத்துக்கு வந்து பெயர்ச்சி இடம்பெயர்ந்து கேது ராசிக்குள்ள வந்து அந்த ராகுவே குரு பார்ப்பது நல்ல விஷயம். ஸோ குரு வந்து குரு ராகுவை பார்த்து அந்த ராகு 7ஆம் இடத்துக்கு வரும் பொழுது அந்நியர்னால சில பெனிஃபிட்ஸ், டிராவலிங்னால சில பெனிஃபிட்ஸ், நம்மளுடைய புதிய யுக்திகள் மூலமாக செயல்படுறவங்களுக்கு, சோசியல் மீடியா கிரியேட்டிவான ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய அம்சங்கள் உண்டு. ஸோ சிம்மராசிக்கு அஷ்டம சனி வந்திருக்குங்கிற ஒரு தாக்கத்தை கொடுத்தாலும் மற்ற கிரக பயிற்சி, குறிப்பாக குரு 11ஆம் இடத்துக்கு போவது ஒரு அருமையான விஷயம். அதே சமயத்தில் ராகு 7ஆம் இடத்துல வந்து குருவின் பார்வை பெறுவதும் நல்ல விஷயம். ஸோ ஒரு இடம் மூலமாக ஒரு ப்ராஃபிட் வர்றது, சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்கிறது, இது எல்லாமே வந்து 25 ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அமைப்பு. அவங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் அந்த அம்சங்கள் இருக்குமாயின் கண்டிப்பாக நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதனால அஷ்டம சனி வருகிறது நம்ம பயப்பட வேண்டியதில்லை. குரு 11ஆம் இடத்துல இருந்து வேற மாதிரி சில பெனிஃபிட்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக நல்ல பெனிஃபிட்ஸ், வெளிநாடு பயணம் போக முடியாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல இது, குழந்தை பேரு எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேரு, குடும்பத்தில் ஒரு சுப விஷயங்கள் நடக்கிறது, குதூகலமா இருக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே 11ஆம் இடத்து குரு வந்து கண்டிப்பாக கொடுப்பார். ஸோ அதனால 2025 குறிப்பாக சொல்ல போனால் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த 8 மாதங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சில விஷயங்கள், அதாவது அவங்களோட உற்றார உறவினர்கள், குடும்பங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சில செலவுகளும் சில அலைச்சல்களும் கொடுத்தாலும் லாபம் பெறக்கூடிய ஒரு அம்சமாக மற்ற கிரக பயிற்சி, ராகு பயிற்சி, கேது பயிற்சி, அதே சமயத்துல
குரு பயிற்சி ஆகிறது நன்மையாக இருக்கிறது. சில பார்ட்னர்ஷிப் விஷயங்கள், பங்குதார விஷயம், நண்பர்கள் விஷயத்தில் சில குழப்பங்கள் வந்து தெளியலாம். ஏன்னா கேதுவும் ராசிக்குள்ள வராரு பார்த்தீங்களா, சில குழப்பங்கள் வரலாம். அது மூலமாக ஒரு தெளிவு பெற்று ஃபினான்ஷியல் விஷயத்துல கண்டிப்பா பெனிஃபிட் அடைய போறீங்க. குடும்பத்துல சுப விஷயம் நடக்க போகுது. இளைய தம்பதிகள் கல்யாணமானவங்களுக்கு வந்து குழந்தைய பேர் எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய அம்சம், அது மாதிரி பல விஷயங்கள் நல்ல அமைப்புகள் உண்டு. இது வந்து அப்படி அஷ்டம சனி வந்து நம்ம படாப்படுத்தக்கூடிய ஒரு இதாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆங்கில புத்தாண்டு இருக்காது. ஸோ சம்மரைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது முதல் 4 மாதம் ஒரு சுமாரான பலன்களும், அடுத்த வரக்கூடிய 8 மாதங்கள் மே மாதத்து 2025 வந்து டிசம்பர் வருஷம் வரைக்கும் இருக்கக்கூடியது ஒரு நல்ல பலாபலன்கள் நிறைந்த ஒரு காலகட்டம். என்னதான் வக்ர ரீதியெல்லாம் நடுவால வந்தாலும் வக்ரத்துக்கு பெரிய பலன் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. ஒரு நல்ல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அம்சங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக 2025 லேட்டர் ஆஃப் வந்து நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடியது கண்டிப்பாக உண்டு. சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே அந்த கேது பகவான் பெயர்ச்சியாகி வர்றாரு. கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் உங்களுடைய ராசியில இருக்க போறாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சனி அஷ்டம சனியாக பெயர்ச்சி ஆகிறாரு. அதனால இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ல சில பிரச்சனைகள் வந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட மாட்டீங்க. உங்களுடைய எண்ணங்கள் சார்ந்த பலன்கள் தான் நாங்க இப்ப சொல்லிட்டு இருக்கிறது. ராசியோட பலன்னா பாத்தீங்கன்னா சிந்தனை சார்ந்த பலன்கள். உங்களுடைய சிந்தனை என்னவா இருக்கும்? இந்த 2025ல ஏதாவது ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க, அதுல கடன் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா அந்த கடனே பாத்தீங்கன்னா உங்களை ரொம்ப பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். எங்க நம்மள தேவையில்லாம வந்து ஏதாவது ஒரு சட்ட சிக்கல்ல மாட்டிடுவோமோ, யாராவது நம்மளை எதிர்த்து கேஸ் போட்டுருவாங்களா, இல்ல யாராவது நம்மள தேவையில்லாம மிரட்டுவாங்களா, இந்த மாதிரி எல்லாம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு உங்களுடைய சிந்தனை சார்ந்த ஒரு பலன்கள் பாத்தீங்கன்னா எதிர்மறையாக இருக்கும். ஆனால் 2025ல நடக்க போகுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த வருடத்துல உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு நேரம். சந்திரன் கேது வர்றது, சந்திரன் கேது இருக்கிறது ஒரு ஜாதக ரீதியாக பாத்தீங்கன்னா நிறைய ஒரு பாசிட்டிவான விஷயம். ஆனா அதுல அந்த சந்திரன் கேது, சந்திரன் ராகு இருக்குனாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல ஒரு எதிர்மறையான தகவல்கள் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஒரு பாயிண்ட் இருக்கக்கூடிய அந்த ஜாதகருக்கு பாத்தீங்கன்னா அவங்க நிறைய திங்க் பண்ணுவாங்க. ஒரு விஷயத்துக்கு 10 விதமாக ஒரு சிந்தனை செய்து அதுல ஒரு நல்ல முடிவை எடுத்து அதுல ஒரு தீர்க்கமா ஆராய்ந்து செய்யக்கூடிய ஒரு நேரமும் இருக்கும். அந்த மாதிரிதான் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்ல நிறைய ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தருணம். தொழில் சார்ந்து சரி, அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு சம்பந்தமாகவும் சரி. வேலை வாய்ப்புல எல்லாம் பாத்தீங்கன்னா சிம்மராசி அன்பர்கள் மாதிரி யாருமே கஷ்டப்பட மாட்டாங்கங்க. அந்த அளவிற்கு வேலையில ஒரு கொத்தடிமையாக வேலை செய்வர்கள்னா இந்த சிம்மராசி அன்பர்கள் மட்டுமே தான். வெளியில பேரு தான் எங்களுக்கு சிம்ம ராசி, ஆனா பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு கேவலமான ஒரு அசிங்கமான வாழ்க்கை எங்க கிட்டதான் இருக்கு. அந்த அளவிற்கு நாங்க ஒரு அடிமைகளாக வேலை செய்யக்கூடிய இடத்துல ட்ரீட் பண்ணப்படுறோம். அதே இது பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனில எல்லாம் வேலை பார்க்குற அந்த சிம்மராசி அன்பர்களை எடுத்துட்டீங்கன்னா வருமானம் என்னமோ கை நிறைய தர்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த வருகின்ற வருமானமே பாத்தீங்கன்னா இவர்களுடைய மருத்துவ செலவுக்கு தான் முக்கியமா போகுது. அந்த அளவிற்கு இவர்களுக்கு மருத்துவ செலவுகள் அதிகமாக கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கு. கடந்த வருடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பேக் பெயின், அடுத்து பாத்தீங்கன்னா கழுத்து வலிகள், அடுத்து பாத்தீங்கன்னா தலைவலி சார்ந்த அதாவது என்ன சொல்றது ஒற்றை தலைவலின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்கும். ஏன் அது அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்கு அதிபதியே சூரியன் தான். சூரியன்னு பாத்தீங்கன்னா அந்த தலைவலி பிரச்சனையெல்லாம் நிறைய கொடுத்துரும். அதுவும் இந்த 2025ல அதற்குண்டான ஒரு மருத்துவ ஆலோசனை நீங்க கண்டிப்பா பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே உடல் நலன்ல சில பாதிப்புகள் இருக்குதுன்னா இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த வருடத்துல உங்களுக்கு மருத்துவ ஆலோசனை நிறைய எடுத்துக்கோங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய தசாபுத்தி இதே சரியில்லை அப்படின்னா வீட்டுல ஒரு சின்ன அளவுல ஒரு பூஜை மாதிரி பண்ணிக்கோங்க. அதாவது சில விஷயங்களை நம்ம நெகட்டிவ் எதிர்மறையான எண்ணங்களை நம்ம களையறதுக்கு பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஹோமம் மாதிரியோ அடுத்து பாத்தீங்கன்னா பூஜை மாதிரி
மாதிரியோ பண்ணணும்னா கண்டிப்பா அதுல ஒரு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவா மாறக்கூடிய ஒரு சில நேரமாக இருக்கும். ஒருத்தருக்கு இப்ப 8ஆம் அதிபதி திசையே நடக்குது அப்படின்னா அங்க ஒரு ஆயுஷ் ஹோமம் பண்றது நல்லது. அடுத்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு சத்ரு சம்ஹார ஹோமம் பண்றது நல்லது. இந்த மாதிரியாக அந்த எதிர்வினையை அழிக்கக்கூடிய சில பூஜை முறைகளை நம்ம வீட்டுல இந்த டயத்துல நம்ம கடைபிடிக்கணும். கடைபிடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பே இருக்காது. இந்த 2025ல இந்த 2025ல மன ரீதியாக சிந்தனை ரீதியாக உங்களுக்கு எதிர்மறை ஆற்றல் இருக்கிறதுனால இந்த சிம்மராசி அன்பர்கள் நீங்க செய்யக்கூடிய சில வேலைகள் என்ன அப்படின்னீங்க, ரொம்ப கண்டினியூஸா சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போடுங்க. வெத்தலை மாலை போடுறது சில பேருக்கு பெரிய அளவுக்கு தெரியல, எனக்கு வெத்தலை எல்லாம் கோர்க்க தெரியாது மேடம். ஆனா ஆண்கள் இருப்பாங்க நிறைய பேர், அவங்களுக்கு வெத்தலை மாலை எல்லாம் போட தெரியாது. சில பேருக்கு வந்து அந்த நடைமுறையே அப்படி தெரியல அப்படின்னா வெத்தலை மாலை கூட போட வேண்டாம். நீங்க வெத்தலைய போய் வாங்கிட்டு அங்க போய் கொடுத்தாலே போரும். ஆஞ்சநேயருக்கு கொடுங்க, கொடுத்துட்டீங்கன்னா போரும். பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்புகள் வராது. இல்ல எனக்கு ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ண முடியலன்றவங்க விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. அருகம்புல் மாலை வாங்கிக்கலாம், எங்க போனாலும் கிடைக்கும். அந்த அருகம்புல் மாலையை வாங்கிட்டு போய் நீங்க சாத்தினீங்கன்னாலே போறோம். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு பெரிய அளவுக்கு இந்த 2025 பாதிப்புகள் இருக்காது மன ரீதியாக. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி அன்பர்கள் குடும்பம் ரீதியாக கடந்த வருடத்துல நிறைய அவமானங்கள் அசிங்கங்களை சந்திச்சிருக்கிறீங்க. நிறைய பேருக்கு விவாகரத்து, தேவையில்லாத ஒரு தொடர்புகள் மூலமாக சில ஒரு அசிங்கமான ஒரு வாழ்க்கையை அனுபவிச்சுட்டீங்க. போனது போகட்டும், அதாவது பழச பத்தியே நினைச்சிட்டு இருக்க கூடாது நீங்க சிம்மராசி அன்பர்கள். ஏன்னா உங்களுடைய மனவேதனை உங்களை சொல்லி குற்றம் இல்லை, அந்த கிரகங்கள் செய்த சின்ன சின்ன ஒரு மாற்றங்கள்னால உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தலைவலி வந்துருச்சு. அதனால கவலைப்படாதீங்க. இந்த 2025ல அதற்குண்டான ஒரு முற்றுப்புள்ளிகள்லாம் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா மறுமணம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 2025ல பெரிய அளவு நீங்க முயற்சி காட்ட வேண்டாம். நீங்க உங்களுக்கு மறுமணம் செய்யணும் விருப்பம் இருக்கு, யாரையாவது விரும்புறீங்க அப்படின்னீங்கன்னா இந்த வருடம் கொஞ்சம் அப்படியே நீங்க பொறுமையா இருங்க. அடுத்த வருடத்துல அதற்குண்டான ஒரு முயற்சிகள்லாம் எடுக்கலாம். எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. சிம்ம ராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா இந்த அஷ்டம சனியும் ராசியிலேயே கேது வர்றதும் பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்காது. அதனால அங்க இருந்து இங்க வரணும்னு நினைக்கிறவங்க வர வேண்டாம், அங்கேயே இருந்துக்கோங்க. விசாவை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ அதற்குண்டான ஒரு முயற்சிகள்லாம் செய்யுங்க. மேடம் எனக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நான் வந்தே தீரணும், எனக்கு இந்த மார்ச் மாசத்தோட என்னுடைய விசா முடியுது, எனக்கு இங்க வேலையும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செய்து உங்க ஜாதகத்தை அனுப்புங்க. சில விஷயங்கள் நான் உங்களுக்கு பரிகார ரீதியாக சொல்றேன். ஏன்னா அங்க இருக்கணும், ஏன்னா நீங்க இந்த டயத்துல அங்கதான் இருக்கணும், வேற வழியே கிடையாது. இங்க வந்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வந்துரும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. அதனால சில விஷயங்களை நீங்க உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அதற்குண்டான ஒரு நிவர்த்தி இல்லை, உங்களுக்கு வேலையே கிடைக்காம இருக்கு அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா அதை கிடைக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாமே நம்ம சொல்லிடுவோம். அதனால கவலைப்படாம இருங்க. அந்த விசா எக்ஸ்டென்ஷனை மாத்திரம் நீங்க எப்படி பண்ணணும்ன்றத ஒரு முயற்சியை எடுத்துக்கிட்டே இருங்க. எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் எல்லாமே கூடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. சிம்ம ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல தொழில நிறைய நஷ்டங்கள் வந்துருச்சு. இதனால குடும்ப உறவுகள்ல பிரிவுகள், அடுத்து பாத்தீங்கன்னா அந்த தொழில நம்ம தான் திரும்ப அதை சீரமைக்கணும்ன்ற ஒரு முக்கியமான ஒரு பொறுப்போட இருக்கிறீங்க. இத கவலைப்படாம இந்த ஒரு வருடம் எடுத்துக்கோங்க, பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது. ஏன்னா நீங்க கடன் வாங்கியிருக்கிறீங்க, அந்த கடன் வாங்கினுடைய பாதிப்பு தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருச்சு. கடன் வாங்கிட்டோமே அப்படின்ற மனசுல எடுத்துட்டு தொழில்ல நிறைய ஒரு கவனத்தை செலுத்துங்க. தொழில்ல கவனம் இல்லாம இருக்கிறீங்க பெண்கள், சிம்மராசி பெண்கள் பாத்தீங்கன்னா தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா பெண்கள் வந்து கவனம் இல்லாம இருக்கிறீங்க. கொஞ்சம் கவனத்தோட இருங்க. கவனத்தோட இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் நிறைய வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் வேலைக்கு போறவங்களா இருந்தீங்கன்னா
வெளிநாட்டு வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் முயற்சி செய்யுங்க. ஆன் சைட் ஒர்க்கு, அடுத்து பாத்தீங்கன்னா டெம்பரவரியா ஒரு 1 இயர் கான்ட்ராக்ட் மாதிரி 2 இயர்ஸ் கான்ட்ராக்ட் மாதிரி போடுங்க. கொஞ்சம் குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கிறதுக்கு உண்டான ஒரு சில வாய்ப்புகளை தேடுங்க. தேடிக்கிட்டீங்கன்னா இந்த சிம்ம ராசி பெண்களுக்கு இந்த 2025ல சில பிரச்சனைகள் இருந்து தவிர்ப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா சந்திரன் கேது மேல போகும்போது அந்த பெண்களுக்கு தான் சில பாதிப்புகள் அதிகம். அதே சமயத்துல அந்த கர்ப்பப்பை சம்பந்தமான சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்குண்டான நல்ல ஒரு மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கோங்க இந்த வருடத்துல 2025ல. அதனால சில பிரச்சனைகள் இருந்து தவிர்க்கலாம் இந்த சிம்ம ராசி பெண்கள். 25 எப்படி இருக்கும்? சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா மேக்சிமம் சிம்ம ராசிக்கு கண்ட சனியினுடைய காலகட்டங்கள் டோட்டலாக உங்களுக்கு முடிஞ்சிடும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கக்கூடியது என்னென்னா கண்ட சனி 2.5 வருஷம், அஷ்டம சனி 2.5 வருஷம். கண்ட சனியில் ரொம்ப பாதிப்பாக இருக்குது அப்படின்னு எடுத்துட்டீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க அப்படின்னீங்கன்னா அஷ்டம சனி பாதிப்பு குறைவு தான். இல்லை எங்களுக்கு கண்ட சனியில் பெரிய பாதிப்புகள்லாம் எதுவுமே இல்லை, நார்மலாக தான் போயிட்டு இருந்தது அப்படின்னா அஷ்டம சனியில் கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டு. ஏன்னா சனி பகவான் இந்த வருஷம் 4 கிரகங்கள் மாறுறாங்க, ராகு, கேது, சனி, குரு, நம்ம தெரியும் இல்லைங்களா? அப்போ ஃபஸ்ட்டு சனி பகவான் வந்து உங்களுக்கு கண்ட சனியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு 7ஆம் வீட்டிலேருந்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தா பிரச்சனைகள், அதே போல் சில மருத்துவ செலவுகள் இதெல்லாமே கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பார். இப்போது இந்த சனி பகவான் அடுத்தது 8ஆம் வீட்டுக்கு போவார். அப்போ 8ஆம் வீட்டுக்கு போகும்பொழுது அஷ்டம சனியாக உருமாறும். அஷ்டம சனி அப்படின்னா அவமானங்கள், பண இழப்புகள் இதெல்லாம் ஃபஸ்ட்டாக கொடுக்கக்கூடியது. அப்போது உங்களுக்கு கண்டசனியில் பாதிப்பு இல்லைன்னா அஷ்டம சனியில் இந்த மாதிரி பாதிப்புகளை நிச்சயமாக கொடுப்பார். இல்லைங்க இதுலேயே நிறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு அப்படின்னா அஷ்டம சனியில் கொஞ்சம் பாதிப்பு கம்மி தான். ஸோ அடுத்தது கேது. இந்த கேது உங்கள் ராசிக்கு 2ல் இருந்துட்டு இருந்தார். இப்போ ராசிக்கு 2ல் கேது இருக்கும் பொழுது பண இழப்புகளோ, கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகளோ, பேச்சால குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க, குடும்பத்தை விட்டே நிறைய பேர் பிரிந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கூட ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. ஒரு சிலர் இயற்கையாகவே கிரகங்களே அவங்க ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா வெளிநாடோ வெளியூரோ அனுப்பிடுது. இல்லை அப்படின்னா தனிப்பட்ட முறையில் கணவன் மனைவிக்குள்ள குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ்கிறது இதெல்லாமே இந்த கேது கொடுத்துட்டு இருந்தார். இப்போ இந்த கேது அடுத்தது என்ன ஆகுறார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மே மாதத்தில் உங்கள் ராசிக்குள்ளேயே வர்றார். அப்புறம் சந்திரன் கேதுவாக நிற்பார். அப்போ இந்த சந்திரன் கேது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மனக்குழப்பங்கள், முடிவெடுக்க முடியாத ஒரு தன்மைகள், என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க, எது பண்ணினாலும் தடையாக இருக்குது, தாமதங்களாக இருக்குது, ஒரு விஷயம் வர மாதிரி இருக்குது அது நம்ம கைக்கு வரமாட்டேங்குது, அங்கே பணம் கொடுக்குறாங்க அங்கே என்னுடைய பணம் நிற்குது அதில் எனக்கு திரும்பி வரமாட்டேங்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த கேது உங்களுடைய ராசிக்குள்ளே வரும்போது பண்ணுவார். இந்த கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் அருளை கொடுக்கக்கூடியவர். பொருளை கொடுக்கறது யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ராகு தான். அப்போது அருள் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்க, இறை வழிபாடு, இறை சக்தி, பிரபஞ்சத்தின் ஆற்றல் இது எல்லாத்துக்கும் சக்ஸஸ் கொடுக்கக்கூடியது இந்த கேது. ஆனால் பொருள், சந்தோஷங்கள், கணவன் மனைவி அந்யூன்யங்கள், பெரிய லைஃப்பை கொடுக்கறது, பிரம்மாண்ட யோகத்தை கொடுக்கறதுக்கெல்லாம் ராகு தான், கேது வரமாட்டார். அப்போ உங்கள் கேது உங்கள் ராசிக்குள்ளே வரும் பொழுது அதிக ஆன்மீக வழிபாடும் இறை வழிபாடும் நிச்சயமாக உங்களுக்கு தடை தாமதத்தையும் மனக்குழப்பத்தையும் விலக்கி கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. அது மட்டும் இல்லாமல் கேதுவுக்கு ராகுவுக்கும் வீடு கிடையாது. அவர்கள் ஒரு நிழல் கிரகங்கள். அவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அந்த இடத்தை தன் வீடாக எடுத்துக்கொள்வார்கள். அப்போது இப்போ கேது இங்கே இருக்கார் இல்லைங்களா, இது இந்த வீட்டின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன். இந்த வீட்டினுடைய ஓனர் சூரியன். உங்கள் ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருந்து விட்டால் எழுதிக்கோங்க, உங்கள் ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருந்துட்டால் இந்த கேதுவால் பாதிப்பு கொஞ்சம் குறைவு தான். ஒருவேளை ஜாதகத்தில் சூரியன் கெட்டிருந்தா இந்த கேதுவால் பாதிப்பு கொஞ்சம் ஜாஸ்தி தான் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்போ கோச்சார ரீதியாக 1.5 வருஷம் இந்த கேது இங்கே தான் இருப்பார். அப்போ கோச்சார ரீதியாக கேது எங்கெல்லாம், அதாவது சூரியன் எங்கெல்லாம், இப்போ வந்து சூரியன் வந்து ஐப்பசி மாதம் நீசமாவார். அதே போல் பார்த்துட்டிங்கன்னா தை மாதமும் மாசி மாதமும் பகையாவார், வைகாசி மாதமும் பகையாவார். வைகாசி மாதத்தில் சூரியன் இங்கே நிற்பார், தை மாதத்துலேயும் மாசி மாதத்துலேயும் சூரியன் இங்கே நிற்பார். அப்போ ஜாதகத்தில் யாரெல்லாம் வைகாசி மாதம், ஐப்பசி மாதம், அதே போல் மாசி மாதம்,
தை மாதம் பிறந்தீங்களோ அவர்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அல்லது இந்த மாதத்தில் சூரியன் வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் கவனமாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை. அடுத்தது இப்போ புரிஞ்சுது இல்லைங்களா? அடுத்தது பாருங்க, ராகு. இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா வைரல் கிரகம். கேது வந்து சைலண்ட் கிரகம். சைலண்ட்டாக சம்பவம் பண்ணிட்டு போகிறது கேது. ஒரு 4 ரூமுக்குள்ள முடிச்சுட்டு போகிறது கேது. 4 ஊருக்கே காட்டுறது வந்து ராகு. இது வந்து ராகு எங்கே இப்போது உங்களுடைய ராசிக்கு 8ல் இருந்து கொஞ்சம் அவமானங்களோ, திடீர் பணவரவுகள், திடீர் அதிர்ஷ்டங்கள். உங்களுக்கு ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் குரு. அது நல்லா இருந்து விட்டால் திடீர் வருமானம், திடீர்னு வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது, ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது, ஒரு ஊர் விட்டு ஊர் போகிறது, நினச்சி பார்க்க முடியாத உச்சத்துக்கு போய் தொடர்றது எல்லாமே இந்த ராகு தான். குரு ஜாதகம் நல்லா இருந்தால் இந்த விஷயத்தை கொடுத்துருப்பாரு. அடுத்தது இந்த ராகு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நேராக என்ட்ரி ஆகி 7ஆம் வீட்டுக்கு வருவார். அப்போ 7ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கணவன் மனைவி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உண்டு. ஏன்னா 7ஆம் இடங்கிறது முதல் திருமணம் தானே. அப்போ திருமணத்தை செஞ்சும் கொடுப்பார். நீங்கள் எதிர்பார்த்தபடி ஒரு சிலருக்கு சனி வந்து உங்கள் ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி. உங்கள் ஜாதகம் நல்லா இருந்துட்டா ஊரே மெச்ச அளவுக்கு திருமணம் நடக்கும். ஊரே பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு திருமண வாழ்க்கை, கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்காக வாழ்கிறது, இதெல்லாமே நடத்தி கொடுத்துருவார். ஒரு வேளை உங்கள் ஜாதகத்தில் சனி கெட்டுட்டா கொஞ்சம் திருமணத்தை கொஞ்சம் தடைகளை படுத்தும், கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா கோச்சார ரீதியாகவே ராகு இங்கே வந்ததுக்கப்புறம் ராகுக்கு வீடு கொடுத்த சனி 8க்கு போய் மறைகிறார். அப்போது ராகுக்கு வீடு கொடுத்த சனி மறையும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு பாதிப்புகள் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சனிக்கு வீடு கொடுத்த குரு உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டாருன்னா பெரிய ஜாக்பாட் அப்படிங்கிறது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உண்டு. கொஞ்சம் குழப்பங்களாக இருக்கலாம். இன்னொரு தடவை இந்த வீடியோ நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜோதிடரே அணுக வேண்டிய அவசியமே கிடையாது. அந்தளவுக்கு தெளிவாக கொடுத்துட்டேன். இது வந்து கிளாஸில் ஜோதிட வகுப்பில் கொடுக்கக்கூடிய ஒரு விதிகளை உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாத்துக்கும் போல இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்குன்னு சொல்லாமல் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு நான் வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ கொடுத்துருக்குறேன். ராகுக்கு வீடு கொடுத்த சனி உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தால், ஏன்னா இனி அடுத்தது ராகுன்னா இங்கே கிடையாதுங்க, ராகு இங்கே அடுத்தது இங்கே வரப்போகிறார். அதனால இந்த இடத்துக்கு வீடு கொடுத்த சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் ராகுவால் பாதிப்புகள் இல்லை. ஏன்னா 7ஆம் இடங்கிற ராகுக்கு தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு. அப்போது அந்த இடத்துக்கு வரும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம முற்றிலும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அடுத்து சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் இவங்க எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு பாதிப்புகள் கோச்சார ரீதி ஜாதகத்தை பார்க்காம கோச்சார ரீதியாக கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்தாலும் கூட உங்களுக்கு ஹீரோவாக இருக்கக்கூடிய 5ஆம் அதிபதி அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய குரு பகவான் 10லிருந்து தொழிலில் கொடுத்துட்டு இருந்தாலும் அடுத்தது லாபஸ்தானத்துக்கு 11ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். அப்போது அதிக லாபங்கள், அதிக தேவைகள் இருந்தாலும் கூட அதற்கு ஈக்குவலான பணவரவு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. ஸோ நீங்கள் மற்ற பாவகிரகங்கள் உங்களுக்கு பாதிப்பை கொடுத்தாலும் கூட குரு இருக்கக்கூடிய இந்த 1 வருட காலங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பாதிப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். எப்படியும் பணவரவு அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுத்துருவார், லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுலையும் மாற்றமே இல்லை. ஸோ 8ஆம் அதிபதியாகவும் குரு இருக்கிறதுனால நல்லா பார்த்துக்கோங்க. சனிக்கு வீடு கொடுத்த குரு இங்கே சனி அடுத்து இங்கே வந்துடுவார் இல்லைங்களா? மார்ச் மாதத்தில் சனிக்கு வீடு கொடுத்த குரு 11க்கு வரப்போகிறார். அவர் வருட கிரகம். அப்போது திடீர் வருமானம் குரு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வருமானங்கள், திடீர் வெளியூர் வெளிநாடு பயணங்கள், ஜாக்பாட் வருடங்களாக இந்த வருடம் இருக்கும். அப்போ குரு எப்போ வருகிறார் அப்படின்னு பார்த்துக்கோங்க, மே மாதம் வரார். அப்போ மே மாதத்துக்கு மேலே சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு ஜாக்பாட் மாதமாக இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் குரு கெட்டிருந்தாலும் கூட இதில் கோச்சாரப்படி வரும் பொழுது நிச்சயமாக ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை. மே மாதத்திற்கு மேல் சிம்ம ராசிக்கு ஓரளவுக்கு ஒரு 60% மேலே நல்ல ஒரு வருடங்களாகவும் நல்ல பணவரவு, பொருள் வரவு, சுப நிகழ்ச்சிகள், தேவைக்கு அதிகமான பண வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி இதெல்லாமே உண்டு அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. ஸோ என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பண்ணும், எந்த இடத்தில் இருந்து பண்ணும், அந்த வேலையை மட்டும்தான் செய்யும். சனி 7ஆம் இடத்துல இருந்தால் 7ஆம் இடம் வேணுமோ அதை மட்டும்தான் செய்யும். மற்றபடி மற்ற கட்டத்தில் இயக்காது. அப்போ சனிக்கு 6 வீடு பார்த்து கொடுத்துருப்போம் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு அந்த சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த சனி ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மாறும்போது 6 கட்டத்தை பிடிப்பார். அப்போ அந்த 6 கட்டத்தில் கிரகங்கள் இருந்தால் மட்டும்தான் அதை இயக்கும். கிரகங்கள் இல்லைன்னா அது பெரிய அளவுக்கு இயக்காது அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை. ஒவ்வொரு பதிவுகளும் என்னோட பதிவுகள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக புரியும். இன்னொரு முறை கூட நீங்கள் இந்த வீடியோ பண்ணி பார்த்தீங்கன்னா, ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவையிலே சரணம்.